பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24, 25, 26 வசனங்கள். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். ஆமேன், அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதிய நிருபத்திலே ஆவியானவர் ஏவுதலின்படி எழுதப்பட்ட வார்த்தைகள். இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் என்ன வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறார் சற்று நேரம் தியானிப்போம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா என்று சொல்கிறார். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஆமேன். நம்ம இந்த ஆண்டவருடைய திவ்ய பிரசன்னத்தில் இருந்த நாம் ஒவ்வொருவரும் ஒரு டைமில் ஆண்டவர் இந்த பூமியில் அனுப்புகிறார். இந்த தாய் தகப்பனுக்கு நீ மகனாக பிறந்து நீ எனக்காக உண்மையாய் நீ ஊழியம் செய்து எனக்காக நீ உண்மையாய் இருந்து நீ திரும்பி இந்த காலகட்டங்கள் என்னென்றில் வா என்று சொல்லித்தான் இந்த பூமியிலே அனுப்புகிறார். பாருங்கள், இந்த வாழ்க்கை பயணத்திலே நாம் ஓடிக்கொண்டிருக்கோம், ஒவ்வொருவரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்கோ பிறந்து எங்கோ வாழ்ந்திருந்த நம்மளை ஆண்டவர் தேடி வந்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தி அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை நமக்காக சிந்தினாரே. நாம் அந்த அன்பை உணரும்போது நாம் இருதய கதவை நாம் திறந்து தருகிறோம். தேவன் நம் மண்டையில் வாசம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார். அந்த நிமிஷமே ஆண்டவர் நம் மண்டையில் இருக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் அன்பை ருசித்த நாம் சும்மா இருக்க முடியாது. இந்த வாழ்க்கை பயணத்திலே நம்ம ஒவ்வொருவருக்கும் ஓட்டப்பந்தயம் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஓடுகிறோம், இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாம் ஓடுகிற ஓட்டம் நாம் உலகத்தை பார்க்கக்கூடாது. பாருங்கள், அந்த ஓட்ட பந்தயத்தில் ஓடிட்டு இருக்க ஒரு மனிதன் அப்போ பேதுரு எடுத்துட்டீங்கன்னா அந்த கடல் மேலே, ஆண்டவரே வருகிறது நீர் தானா, நான் அப்படின்னா நான் இறங்கி வரேன் ஆண்டவரேன்னு கடலில் அவன் நடக்கிறான். அவனுடைய கண்கள் இயேசுவை நோக்கியே அவன் பார்த்துட்டு நடந்தனால அவன் தண்ணீரில் தான் நடக்கிறேங்கிறதோட அவன் தெரியல, அவன் தண்ணீரில் நடந்துட்டுருக்கான். பாருங்கள், அந்த கண்கள் ஏசப்பா பார்க்குறத விட்டுட்டு உலகத்தை பார்க்கும்போது புயல் அடிக்குது, காற்றடிக்குது, ஐயோ அப்படின்னு இப்படி டைவர்ட் ஆகி பார்க்கும்போது என்ன ஆகுது, அவன் அமிழ்ந்து போகிறான். பாருங்கள், அதனால் நீங்கள் பந்தயத்தை பெறுகிறோம், அதாவது ஓட்ட பந்தயம் ஓடுகிறவர்கள் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஆமேன். நான் பந்தய பொருளை பெறணும். நமக்கு பந்தய பொருள் யார்? ஏசப்பா நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கார். நம்மளுடைய கண்கள் அவரையே நோக்கியிருக்கணும். நான் அவரை சேர்ந்து அடையணும், அவர் ரெண்டில் நான் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும். அந்த ஒரு நோக்கத்தில் நான் ஓடணும். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். ஆமேன். அப்போ இச்சையடக்கமாக இருப்பார்கள். பந்தயத்தில் ஓடணும். அவங்க அவங்களுக்குள்ள இந்த ஹெல்த்து காரியங்கள் ரொம்ப கான்சியஸ். ஜிம்முக்கு கரெக்டாக போவாங்க, ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, அன்னெசரியாக தேவையில்லாதெல்லாம் வலிச்சு வாரி சாப்பிட மாட்டாங்க. அவங்க கண்ட்ரோலாக இந்த டைமில் இது அப்படின்னு டயட் கண்ட்ரோலோட அவங்க ஒரு லிமிட்டேஷனால் ஹெல்த்தி ஃபுட்டாகவும் சாப்பிட்டுட்டு அப்படி எனர்ஜெட்டிக்காக அவங்க இருப்பாங்க. ஏன்னா அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடணும், வின் பண்ணணும், அந்த பந்தய பொருளை ஆதாயப்படுத்தி கொள்ளணும்னு அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கும். எவ்வளவோ லாவிஷாக என்ன வேணால் சாப்பிட்லாங்கிறதெல்லாம் எல்லாம் இருக்குது இந்த உலகத்தில். ஆனால் நமக்கு இதுதான் லிமிட்டேஷன். அப்போ இச்சை அடக்கம் அவங்களுக்குள்ள ஒரு கண்ட்ரோல் படுத்துகிறாங்க. பாருங்கள், உலக பிரகாரம் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்களே தன்னை இவ்வளவு தூரம் அவங்க காத்துக்கொள்கிறாங்களே, அந்த பந்தய பொருள் அந்த கிஃப்டை பெற்றுக்கொள்ளணும்னு, நம்ம ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும்னு ஓடிட்டுருக்கோம். இந்த வாழ்க்கை பயணத்தில் நம்ம ஒவ்வொருவரும் இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடிட்டுருக்கோம். நமக்கு ஒன்று ஆண்டவர் ஒவ்வொரு ட்ராக்கு கொடுத்துருக்காரு. அந்த ட்ராக்கில் நம்ம கரெக்டாக ஓடணும். அதில் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி கரெக்டாக ஓடி அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆமேன். நம்மளுடைய கண்கள் ஏசப்பாவை நோக்கியிருக்கணும். அவர் ஒன்றும் ஏசப்பா ரொம்ப தொலைவில் இல்லை, நமக்குள்ளே இருக்கார். கிறிஸ்துவானர் மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ளே வாசம் செய்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அப்போ நமக்குள்ளே தான் அவர் இருக்கார். அப்போ என்னாலும் அவரோட நான் உறவாடுகிற அனுபவம் நமக்கு எப்போவுமே இருக்கணும். நம்முடைய கண்கள் எப்போவுமே ஏசப்பாவை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கணும். அப்படி நம்ம கண்கள் ஏசப்பாவே நோக்கி கொண்டிருக்கிறது. நாம் ஆவியானவர் ஒரு ஆழ்த்தத்துமுடையவர், அவர்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நம்ம எப்போவுமே பேசிட்டு அவர் நமக்குள்ளே இருக்கார். அந்த சிந்தையோடு நாம் ஓடுவோம் என்றால் நாம் எந்த விதத்திலையும் நாம் ஸ்லிப் ஆகாதபடி நாம் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த உலகம் பாவம் நிறைந்ததான். இந்த உலகத்தில் நிறைய இச்சிக்கிற காரியங்கள் நிறையா இருக்குது. கண்களில் சுத்த வேணும். ஏன்னா அந்த கண்களுக்கு பின்னாடி ஏசப்போட கண் இருக்குது. இந்த பிரெயின், ஏசப்பாவோட பிரெயின் இங்கே தான் இருக்குது. அவரோட கண்ட்ரோலுக்கு ஒப்பு கொடுத்தணும் பிரெயினை. நம்ம சுயமாக சிந்திக்கக்கூடாது. இந்த இருதயத்துக்குள்ளே ஏசப்பா வாசி செய்கிறாரு. என்னுடைய கரம்ல இது ஆணி பாய்ந்த கரம் அவரோட கரம், என்னுடைய காலில் அவருடைய கால்கள், வெண்கல பாதங்களை உடைய கால்கள்.
நாம் அந்த சிந்தையோடு நாம் இருப்போம் என்றால் நம்மளுடைய செயல்பாடுகள், சிந்தைகள், பேச்சுக்கள், நடைகள் எல்லாத்துலேயும் ஏசப்பாவோட நாம் உறவாடுகிற அனுபவத்துக்குள்ளே நாம் எப்போதும் இருப்போம் என்றால் நாம் ஒருபோதும் இச்சிக்கிற காரியங்களை நாம் விழுந்து போய்விட மாட்டோம். இந்த உலகத்தின் ஆசாபாசங்களுக்கு எதுக்குமே நாம் ஸ்லிப்பாகி போய்விட மாட்டோம். நாம் கரைதிரையற்றவர்களாக ஆண்டவர் வருகின் போது நாம் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும் பாத்திரமாக, இல்லாவிட்டால் நம்மளோட ஓட்ட பந்தயம், நம் வாழ்க்கைங்கிற பயணம் எப்போது ஆண்டவர் முடிவுன்னு ஒரு காரியம் வைத்திருக்கிறாரோ அது வரைக்கும் நாம் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருக்க. எப்படி இன்னும் இது எடுத்துட்டிங்கனாக்க ஆண்டவரோடு ஏசப்பா பாருங்கள், அந்த இது ஏனோக்கு ஆண்டவரோட கூட நடந்தான். 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். எப்படி நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். எப்படி சஞ்சரிப்பது என்றால் எப்போதும் ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார், அவரோடு பேசி உறவாடி அந்த ஐக்கியத்துக்குள்ளே இருப்பது. நாம் அப்படி இருப்போம் என்றால் எந்த இச்சைகளுக்கும் நாம் விழுந்து விட மாட்டோம். பாருங்கள், பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ இதை கேட்டுக்கொண்டிருக்க என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆமேன். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன். ஆமேன். ஏதோ வாழ்க்கை, என்னவோ நடக்குது, ஏதோ வாழ்கிறேன், ஏதோ சரி வேலைக்கு போகிறேன், ஏதோ குடும்பம் ஓடுது, ஏதோ காடு வாங்குது, வீடு போகுது, இப்படி ஒரு நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை கிடையாது. ஆண்டவர் திட்டமாக வேதத்தில் எல்லாம் எழுதிப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவு எப்படி இருக்கும், ஆரம்பம் முடிவு எல்லாம் தெளிவாக ஆண்டவர் எல்லாத்திலும் மேலே இருக்கிறேன் என்று சொல்கிற தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். ஆமேன். பாருங்கள், அப்போ நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடின் இந்த ஒரு வெளிப்பாடு நமக்கு இருக்கும்போது நான் ஏனோதானா நம்ம ஓட மாட்டோம். வாழ்க்கை பயணத்தில் நமக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்குது. நம்ம பரலோக ராஜ்யத்திலிருந்து இங்கே பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய காரியங்களை பூமியிலே ஸ்தாபிப்பதற்காக, தேவ ராஜ்யத்தை இந்த பூமியிலே கொண்டு வருவதற்காக, ஆண்டவர் நோக்கத்தை இங்கே நிறைவேற்றுவதற்காக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். நாம் ஒவ்வொருவரும் அம்பாசிடராக இருக்கிறோம் என்கிற உணர்வு நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். அப்போ நாம் நிச்சயமில்லாதனாக நாம் ஓடவே மாட்டோம். ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாயம் எவ்வளோ உயரம், ஹைட்டு. இந்த சிலம்பு ஸ்டிக்கு வச்சுட்டு சண்டை போடுவாங்களே, கம்பு சண்டை. அப்போ அவன் ஆகாயத்தை நான் அடிப்பேன்னு சிலம்பம் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணக்கூடாது. அதாவது ஒரு எய்ம் இல்லாமல் ஏதோ வாழ்க்கை ஓடுது, ஏதோ ஒரு இது ஓடுது, ஒரு நம்பிக்கை இல்லாமல், ஒரு பிடிப்பு இல்லாமல், ஒரு தீர்மானம் இல்லாமல் நீங்கள் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஓடிக்கொண்டு இருக்காதீங்க. உங்கள் ஒவ்வொருக்கும் கடமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டோட ராஜ்யத்துக்கு தேவையான காரியங்களை செய்கிறதுக்காக உங்கள் ஒவ்வொருக்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் உங்களோடும் என்னோடும் பேசி கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் முழு அர்ப்பணிப்போட ஆண்டவரே, இந்த வாழ்க்கை பயணத்தில் எனக்குன்னு ஒரு நிச்சயம் இருக்குது. ஆண்டவரே, நீங்கள் என்னை குறித்து ஒரு நோக்கம் வச்சுருக்கீங்க, ஒரு சித்தை வச்சுருக்கீங்க. நான் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு, உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு எனக்குன்னு கொடுத்த ட்ராக்கில் நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். ஆண்டவரே, என் கூட நான் தனியாக ஓடலாண்டவரே. ஏசப்பா, நீங்கள் எனக்குள்ளே இருக்கீங்க, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறேன்னு சொன்ன தேவன் கிறிஸ்து, நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறீர், எனக்குள்ளே இருக்கிறீர். பரிசுத்தவன் எனக்குள்ளே இருக்கிறீர். பரலோக ராஜ்யமே எனக்குள்ளே தான் இருக்கிறது. தூதர்கள் எல்லாம் என்னை சுற்றி எனக்கு பணிவிடை ஆவிகளாக நீங்கள் கொடுத்து என்னை தாங்கி சுமந்து கொண்டிருக்கீங்க. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே என்று சொல்லி முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஒரு புதிய நாளைக்குள்ள ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆல்பா ஒமேகாமானவரையும் துதிக்கிறோம். ஆதி அந்தமானவரையும் துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகரை வியாபிகரையும் துதிக்கிறோம். வாழாக்காமல் தலைக்குறையும் துதிக்கிறோம். கீழாக்காமல் மேலாக்குறையும் துதிக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த வேத வசனத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அப்போ அந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் பேசி கொண்டிருக்கிறேன். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. விசேஷமாக இந்த 2026 வருஷத்தின் ஆண்டவரே, பிப்ரவரி மாதமாக 2வது மாதத்தின் 10ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா, ஒரு புதிய நாளை காண கிருபை செய்தேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா. இதுவரைக்கும் நீர் எங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம், எங்கள் வீடும் எம்மாத்திரம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை கொடுத்திருக்கிறேன், ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறேன். எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம், ஒவ்வொருவரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்குன்னு ஒரு ட்ராக் வச்சுருக்கீங்க, எங்களுக்குன்னு ஒரு வழியை வச்சுருக்கீங்க. இந்த வழியிலே நடவுங்கள்னு என்று சொல்லியிருக்கிறேன். இதுவே வழி, இந்த வழியிலே நடவுங்கள், இந்த வழியிலே ஓடுங்கள். இந்த காலகட்டங்கள் நாம் ஓடுகிற காலகட்டம், ஆண்டவர் வருகை அதி சீக்கிரத்தில் இருக்கும். இனி இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது நாம் யாரும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க நொண்டி ஓடக்கூடாது.
சோர்வடைஞ்சு சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது. சுறுசுறுப்பாக நாம் ஆண்டவர் ராஜ்யத்துக்கு ஓடணும். ஓடி அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓட வேண்டும். ஆண்டவர் ஆவியானவர் நம்மளை பலப்படுத்துகிறார். கிறிஸ்து நமக்குள்ளே இருந்து நம்மளை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருந்து நம்மளை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவப்பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே நன்றி தகப்பனே. ஆண்டவரே எங்களை நீ ஆண்டவரே அர்ப்பணிக்கிற ஒரு ஆண்டவரே ஒவ்வொருவரும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அர்ப்பணித்து கொண்டிருக்காங்கப்பா. அடிமை என்னையும் உங்களுடைய கருத்தில் தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த ட்ராக்ல அப்பா நாங்கள் ஓடிக்கொண்டிருக்க எங்களுக்கு பலனை சத்துவத்தை நீங்கள் தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். என்னையெல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே நீரே எங்களை நடத்துகிறீர். ஆண்டவரே சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லும்படியாக எங்களை முழுவதுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா. இந்த புதிய நாளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளில் கயிற்று செய்கிற எல்லா வேலைகளும் நீங்கள் ஆசீர்வாதத்தை பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிங்க. போகில் வருகிற உடைய கிருபை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லாருடைய கண்களும் தயவு இருக்கவும் கிருபை கிடைக்க செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இந்த நாளைக்கு விரோதமாக இந்த ஜெபத்திற்கு விரோதமாக எங்கள் ஒவ்வொரு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டிந்து துரத்தை அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. அப்படி நாமம் ஒன்றை மகிமைப்பட்டோம். ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.